ராஜஸ்தான் அஜ்மீர் தர்காவில் நடக்கும் உருஸ் விழாவிற்கான புனித போர்வையை பிரதமர் மோடி காணிக்கையாக வழங்கினார். இஸ்லாமிய மார்க்கத்தைச் சேர்ந்த சூபி அறிஞரான காஜா மொய்னுதீன் சிஸ்தியின் நினைவிடம் அஜ்மீரில் உள்ளது. அவரது 813வது உருஸ் எனப்படும் சந்தனக்கூடு விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று கொண்டாடப்படும் இந்த நிகழ்வுக்கான புனித போர்வையை பிரதமர் மோடி அஜ்மீர் தர்கா நிர்வாகிகளிடம் காணிக்கையாக வழங்கினார். அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவுதான் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்திற்கு வித்திட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். டெல்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், இந்தியாவுடனான உறவு தற்காலிகமானது என்கிற தவறான கருத்தை ஊக்குவித்ததுதான் காஷ்மீரில் இளைஞர்களிடையே பிரிவினைவாதத்தை விதைத்ததற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் மற்ற பகுதிகளில் பயங்கரவாதம் பரவவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், மத்திய பாஜக அரசுதான் பயங்கரவாதத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தில் இருந்து ஊடுருவல்காரர்களை அனுமதித்து மேற்கு வங்கத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் எல்லை பாதுகாப்பு படை ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லை பாதுகாப்பு மற்றும் விசா வழங்குவது மத்திய அரசின் பணி என்பதால் எல்லையில் வங்கதேசத்தினர் ஊடுருவலுக்கு மாநில அரசு மீது குற்றம் சுமத்த முடியாது என்றார். மேலும் இஸ்லாம்பூர் சிதாய் சோப்ரா எல்லை வழியாக வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக ஊடுருவ எல்லை பாதுகாப்பு படையினர் உதவுவதாக புகார் தெரிவித்தார். இதன் மூலம் மாநில அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். டெல்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய கல்லூரி கட்டடங்களுக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயரை சூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பு பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது. 2 கட்டடங்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் நிலையில் ஒன்றிற்கு சாவர்கர் பெயரையும் மற்றொன்றிற்கு சுஷ்மா ஸ்வராஜ் பெயரையும் சூட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாவர்கருக்கு பதில் மன்மோகன் சிங் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் அவரது வாழ்க்கை வரலாற்றை பல்கலைக்கழக பாடங்களில் சேர்க்க வேண்டும் என்றும் தேசிய மாணவர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஒத்திகையின் போது பாராசூட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் 2 கடற்படை கமாண்டோக்கள் கடலில் விழுந்தனர். வரும் 4ஆம் தேதி ஆர்கே கடற்கரையில் கடற்படையின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதனை முன்னிட்டு அதற்கான ஒத்திகை நடைபெற்றது. அப்போது கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து குதித்து பாராசூட் மூலமாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தனர். எதிர்பாராத விதமாக 2 பாராசூட்டுகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டதில் 2 வீரர்கள் கடலில் விழுந்தனர். அவர்களை அங்கிருந்த மீட்பு படகுகள் மூலம் கடற்படையினர் மீட்டனர். கர்நாடகாவில் அரசு பேருந்து கட்டணம் 15% வரை உயர்த்தப்படுகிறது. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னர் தமிழ்நாட்டை போலவே அங்கும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. பெண்களிடம் இந்த திட்டம் பெரும் வரவேற்பை பெற்ற போதிலும் போக்குவரத்து கழகங்களை கடும் நிதி நெருக்கடிக்கு தள்ளியது. இதனால் மாநில அரசு திட்டத்தை திரும்பப் பெறப்போவதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதற்கிடையே நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 5ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் நிலையில் அடிப்படை கட்டணம் 6 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விவசாயிகள் நலனில் அக்கறை காட்டுவதைப் போல முதலை கண்ணீர் வடிப்பதாக காங்கிரஸ் கட்சி கடுமையாக சாடியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேவேந்திர யாதவ், மத்திய அரசு வேளாண் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே அதனை அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரித்ததாகவும், பின்னர் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்தபோது காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்து வாபஸ் பெற வைத்ததாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் வருவதால் பாஜகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் நாடகமாடுவதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் உயிரிழந்ததாக மருத்துவர்களால் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நபர் வேகத்தடை காரணமாக மீண்டும் உயிர் பிழைத்து வந்த அதிசய நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. கோலாப்பூரைச் சேர்ந்த பாண்டுரங் உல்பே என்பவர் மாரடைப்பு காரணமாக கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். ஆம்புலன்ஸில் சென்றபோது வேகத்தடை ஒன்றில் வாகனம் ஏறி இறங்கியவுடன் உல்பேவின் உடலில் அசைவுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கவனித்த அவரது மனைவியும் மகனும் வேறொரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதித்தனர். சிகிச்சைக்கு பின்னர் அவர் நலமோடு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
பீகாரில் கடைசியாக நடைபெற்ற அரசு பணியாளர் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வலியுறுத்தி ஜன்சுராஜ் கட்சியின் தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். பீகாரில் நடைபெற்ற அரசு பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாநிலம் முழுவதும் தேர்வர்கள் பெரும் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மாநில தலைநகரான பாட்னாவில் உள்ள காந்தி திடலில் தேர்வர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவளித்த பிரசாந்த் கிஷோர் தற்போது தேர்வர்களுக்கு ஆதரவாக உரிய நீதி கிடைக்க வேண்டி உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் சாலையோரம் நடந்து சென்ற பெண் கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. பெத்தமுத்தனூர் பட்டணம் பகுதியில் லட்சமா என்பவர் சாலையோரம் நடந்து சென்றார். அப்போது எதிரே அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அந்த பெண்ணின் மீது மோதி பல்டி அடித்தது. இதில் அவர் தூக்கி வீசப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் கார் ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். மனைவியின் மென்டல் டார்ச்சர் தான் தம்மை தற்கொலைக்கு தூண்டியதாக டெல்லி கஃபே உணவகத்தின் உரிமையாளர் உயிரை மாய்த்துக் கொள்ளும் முன்பாக பேசி பதிவு செய்திருந்த வீடியோ வெளியாகியுள்ளது. டெல்லி கஃபே உணவக உரிமையாளரான புனித் குரானாவிற்கும் அவரது மனைவி மனிகாவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்ததால் மனமுறிவு வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே தமது மனைவியும் அவருடைய குடும்பத்தினரும் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மென்டல் டார்ச்சர் செய்து வந்ததாகவும் வீடியோ பதிவு செய்துவிட்டு தனது வீட்டில் புனித் குரானா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்போது அந்த வீடியோ வெளியாக இருக்கிறது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் தற்கொலை விகிதம் 40% குறைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது பற்றி CISF வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 2022ஆம் ஆண்டில் CISF வீரர்களில் 26 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் 2023ஆம் ஆண்டில் 25 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 15 பேர் மட்டுமே தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. வீரர்களின் நலன்களுக்காக மனநல திட்டங்கள் மற்றும் மன அழுத்த மேலாண்மை திட்டங்கள் ஆகியவற்றை மேற்கொண்டு வருவதே தற்கொலைகள் குறைந்ததற்கான முக்கிய காரணம் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.